செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட ஓரளவு வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் முழுமையான முடிவுகள் வெளிவரவில்லை. இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது 112 இடங்களில் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் முன்னிலையிலும், அதிமுக 62 இடங்களில் முன்னிலையிலும், 60 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியிலும் இருப்பதாகவே இப்போது வந்திருக்கக்கூடிய முன்னிலை செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த முன்னிலை செய்திகளை பார்க்கின்ற போதே ஆட்சி அமைக்கின்ற சூழ்நிலை உருவாகிவிடும் என்பது பொதுவான ஒரு நியதியாக தமிழகத்தை பொறுத்தவரையில் இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாம் 4 காணொலிகளில் மிக திடமாக கூறியிருந்தோம். குறிப்பாக சொல்ல போனால் 19ஆம் தேதி தேர்தலுக்கு முந்தைய தினம் இதே செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் கூறியிருந்தோம். தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அலை என்பது இலங்கையில் அனுரவை போன்று தமிழகத்தில் வரலாறு படைக்கும் விஜய் என்கின்ற ஒரு காணொலியை பகிர்ந்திருந்தோம். 19/4/2026 தேர்தலுக்கு முந்தைய தினம். அந்த காணொலியில் ஒரு சில பகுதிகளை நீங்கள் இப்போது பார்க்கலாம். களத்தை பயன்படுத்தாது, களத்தை பற்றி முன் அனுபவம் இல்லாத டிவிகே எப்படி வாக்குகளை சேகரிக்கும் என்பது எல்லோரிடம் இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது. ஆனால் சமூக வலைத்தளங்களால் அவை சாத்தியமல்ல, அவை அசாத்தியமானது, அதற்கு வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய பாரம்பரிய பார்வையினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இதில் பல மூத்த ஊடகவியலாளர்கள், பல மூத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இதே கருத்துக்களை வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் இன்னும் ஒரு சில பேர்கள் கடந்த காலங்களின் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் உடைத்து சரித்திரம் படைத்த பெயர்களாக இருக்கின்றன. அதில் குறிப்பாக இலங்கையில் 75 வருட அரசியல் பாரம்பரியத்தை உடைத்து அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாகவும், அந்த கட்சி என்பிபி என்கின்ற ஒரு கூட்டமைப்பாக நாடாளுமன்றத்தையும் கைப்பற்றிய ஒரு வரலாற்று திருப்பம் இருக்கின்றது. இதுவும் சமூக வலைத்தளங்களால் ஏற்பட்டது. பாரம்பரிய பார்வை கூறியது அதற்கு சாத்தியமில்லை, அவை அசாத்தியமானது, இது வெறும் சமூக வலைத்தளங்களின் கூட்டமை ஒழிய இவர்களுக்கு வாக்கில்லை என்று கூறப்பட்டது. தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், தமிழகத்தில் விஜயின் பின்னால் திரிபவர்கள் தற்கூறிகள் என்று கூறப்படுகிறது. இலங்கையிலே அனுரகுமார திசாநாயக்கவின் பின்னால் தெரிஞ்சவர்கள் சமூக வலைத்தளவாசிகள், வாக்கில்லாதவர்கள். ஒரே கூட்டத்தை எல்லா இடங்களிலும் சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதற்கு பின்னர் பார்த்தீர்கள் என்றால் 23ஆம் தேதி தேர்தல் முடிந்த அன்றைய தினம் மாலையில் 23/4/2026 அன்று ஒரு முடிவை வெளியிட்டிருந்தோம். அதில் தமிழக வரலாற்றில் 130 ஆசனங்களுக்கு மேல் பெற்று முதலமைச்சராகும் விஜய் என்கின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தோம். அந்த காணொலியின் ஒரு சில பகுதிகளை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா அந்த வாக்களிப்பு வந்த வீதத்தின் அடிப்படையில் அது முழுமையாக தாவேகாவை நோக்கி திரும்பி இருக்குமாக இருந்தால் 134 தொடக்கம் 142 ஆசனங்களை தனித்து பெறலாம் என்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் 28/4/2026 தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் யார் வெல்வார்கள், யார் தோற்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் புதிய முதலமைச்சர் தொடர்பாக தமிழக உளவுத்துறைக்கு கிடைத்துள்ள அதிரடி தகவல் என்கின்ற ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அப்போது கூட கிட்டத்தட்ட 10க்கு 10 தேர்தல் கணிப்பு நிறுவனங்கள் வெளியிட்டதில் ஒரு நிறுவனம் மட்டும்தான் குறிப்பாக டிவிக்கு வெற்றி பெறும் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தது. ஏனைய எந்த ஒரு நிறுவனங்களும் கூறாத சூழ்நிலையில் நாம் கூறியிருந்தோம் 29ஆம் தேதி தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு வெளிவருகின்ற போது 28 நாம் கூறிவிட்டோம் இதில் முழுமையாக டிவிகே வசம் தான் அது இருக்கின்றது, அதனை யாரும் தடுக்க முடியாது என்று. உளவுத்துறை தகவல் ஒன்றும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. மதங்களை தாண்டி, ஜாதியை தாண்டி ஒரு தமிழன் பின்னால் திரண்டு இருப்பது போன்ற ஒரு உணர்வு அங்கு வெளிப்பட்டதாகவும், ஜல்லிக்கட்டுக்கு பின்னர் 2வது முறையாக ஒட்டுமொத்த தமிழகமும் இவ்வாறு திரண்டது ஒரு பெரும் வியப்பாகத்தான் உளவுத்துறையால் கூட பார்க்கப்பட்டிருக்கிறது. மாநில உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை இரண்டினுடைய அதிகாரபூர்வ அறிக்கைகளும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருந்ததாக கூறப்படுகிறது. 10 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த கருத்து கணிப்புகளை கேட்கின்ற போது ஆக குறைந்தது 6 அல்லது 7 பேர் டிவிகே நோக்கி விரல் நீட்டி இருக்கின்றார்கள். எதற்காக வாக்களிக்கிறீர்கள் என்று கேட்டபோது கூட அதற்கு அவர்கள் கூறிய பதில் மாற்றம் என்கின்ற பதில் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் 2/5/2026 நேற்று முன்தினம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம். அதிலே செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலே அச்சத்தில் டிஎம்கே 41% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கும் டிவிகே, குறிப்பாக அது ஒரு பெரும் திக் நிமிடங்களாக இருக்கின்றது என்று நேற்று முன்தினம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். பிரியாவடை வழங்கி விட்டார்களா திமுக கூட்டணி அரசுக்கு என்றுதான் இந்த செய்திகளை பார்க்கின்ற போது இருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழகத்திலே இளைஞர்களின் புரட்சி என்பது ஒரு பெரும் புரட்சியாக
வந்திருக்கின்றது. இந்த காணொளி 4ஐயும் நீங்கள் பார்க்கலாம். நாம் ஒரு விடயத்தை, அதாவது பலரும் அஞ்சியிருந்த சூழ்நிலையில் யார் வெல்வார்கள் யார் தோற்பார்கள் என்பது தொடர்பில் ஈழத்தமிழர்களாக இருக்கக்கூடிய அல்லது ஈழத்தமிழ் ஊடகங்கள் எதுவும் பேசாத நிலையில் எங்களுடைய மக்களின் கருத்துக்களை நாம் இதில் பிரதிபலித்திருந்தோம். இந்த 4 காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். இதற்கும் ஏதாவது ஒரு பின்னூட்டங்களை நீங்கள் எழுதலாம், அது உங்களுடைய சுதந்திரம். ஆனாலும் கூட விஜய் வெல்வது என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒரு வெற்றி என்பதை நாம் திடமாக இந்த செய்திகளுக்கு அப்பாலில் 4 நிகழ்ச்சிகளில் தொகுத்திருந்தோம். அவை இப்போது கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு வெற்றியை தமிழகத்திலே டிவிக்கே வசமாகி இருக்கிறது. இப்போது அங்கு மேலதிகமான சில சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் டிவிகேயினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலதிகமாக அங்கு இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சியினர் அவர்களுடைய கூடாரங்கள், அறிவாலயத்திலே அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் எல்லாம் இப்போது கலட்டப்பட்டிருக்கின்றன. அங்கு எல்இடி திரைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தது. எந்த அடிப்படையில் இப்போது ஒரு கருத்து மேலோங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் தேர்தல் கணிப்பிலும் டிஎம்கே வெற்றி பெறும் என்றார்கள், தேர்தலுக்கு முன்னரும் டிஎம்கே வெற்றி பெறும் என்றார்கள். இதுவெல்லாம் சதி, இது ஒரு சதி திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஜேம்ஸ் வசந்த், ஒரு இசையமைப்பாளர் பாடகராக இருக்கக்கூடியவர் கூறியிருக்கின்றார், தமிழகத்திலே RSS வெற்றி பெற்றிருக்கின்றது, அதன் எதிர்கட்சியாக பிஜேபி வந்திருக்கிறது என்று. இவ்வாறெல்லாம் அவர்களுடைய மனக்கிடக்கைகளை எல்லோரும் இப்போது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட தாவேக்க ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் தாவேக்க அலுவலகம் அமைந்துள்ள பனையூர் பகுதியிலே இப்போது போலீஸ், அதாவது தமிழக காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் குவிந்திருக்கின்றார்கள். அடுத்த முதலமைச்சரை அவர்கள் பாதுகாப்பு விடயங்கள் மற்றும் பல விடயங்கள், இப்போது அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதோடு காவந்து முதலமைச்சரும் தன்னுடைய பதவி இழக்கின்றார். ஆளுநரின் கைவசம் அந்த பொறுப்புகள் செல்கிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த முதலமைச்சராக விஜய் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த களமுனையில் போலீசார், போலீஸ் துறையினுடைய முக்கிய அதிகாரிகள் எல்லாம் அங்கு குவிந்திருக்கின்றார்கள். அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் ஆலோசனை நடத்துவதற்காக இப்போது கடந்த காலத்திலே முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் இனி முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற அடைமொழிக்குள் செல்கின்றார். எதிர்க்கட்சி தலைவராக கூட வரலாமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. என்றால் இப்போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் நான் நேற்று முன்தினம் கூறிய வீடியோவிலே மிக தெளிவாக கூறியிருந்தேன். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் களத்திலே போட்டி இடம்பெறுகிறது, எந்த கட்சிக்கும் இல்லை என்பது. கிட்டத்தட்ட அந்த கணிப்பு இப்போது ஓரளவு துல்லியமாக தெரிந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது கொளத்தூர் தொகுதியிலே இப்போது முன்னிலை பின்னிலை என்றுதான் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் எதிர்பாராத விதமாக ஸ்டாலின் அவர்கள் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். அதுபோன்று எடப்பாடி தொகுதியிலே பழனிசாமி அவர்களுடைய நிலைமை மோசமாக இருக்கின்றது. அது அவ்வாறு இருக்கின்ற போது இங்கு சேப்பாக்கத்திலே உதயநிதியினுடைய நிலைமைகளும் முன்னுக்கு பின் வந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு வெற்றி முகமாக தெரியவில்லை. உதயநிதியை பொறுத்தவரையில் வெற்றி முகம் என்கிறார்கள், மற்றவர்களுக்கு தெரியவில்லை. துறைமுகம், அதாவது சென்னையிலே துறைமுகம் தொகுதியிலே போட்டியிட்ட சேகர் பாபு அவர்கள் இப்போது அவரும் பின்னடைவிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்த சென்னையிலும் 2 தொகுதிகளை மட்டும்தான் திமுக கட்சியால் பெற முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது. முதலாவதாக உத்தியோகபூர்வமான ஒரு அறிவிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகளுக்கு பல நிகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கின்ற போதே தாம்பரத்தில் தாவேக்க வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். தாம்பரம் தொகுதியில் தாவேக்க வேட்பாளராக சரத்குமார் வெற்றி பெற்றிருக்கின்றார். 16,000 வாக்கு வித்தியாசத்தில் அவருடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த தேர்தலிலே ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலே போட்டியிட்ட செல்வ பிறந்தகை, காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருந்தவர், அவரும் பெரிய பின்னடைவுகள் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்தும் சல்லியாக காணாமல் சென்றிருக்கின்றது. இந்த விடயத்திலே தமிழக மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். நாம் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம், அங்கு இருக்கக்கூடிய விஜயின் ஆதரவாளர்களை தற்குறி என்று கூறாதீர்கள், சினிமா மோகத்தின் பின்னால் செல்கிறவர்கள் என்று கூறாதீர்கள், அந்த மக்களுக்குரிய தலைவரை அவர்கள் தெரிவு செய்யட்டும். அந்த விடயத்திலே நாங்கள் அளவுக்கு அதிகமாக உட்சென்று அவர்களை விமர்சிப்பது தகுதியல்ல என்கின்ற விடயத்தையும் கூறியிருந்தோம். விஜயனுடைய தந்தையவர்கள் கண்ணீர் ததும்ப மிக பிரதானமான ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்குகின்ற போது அவர் எல்லோரையும் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லோரோடும் இருப்பார் என்று கூறுகின்றார். விஜயனுடைய தந்தையவருடைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் பிரதானமாக பேசப்படுகிறது. அவர் கிட்டத்தட்ட விஜய் சிறுவனாக இருந்த போதே அவர் விஜய் ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டத்தோடு இருந்ததாக அவர் ஒரு செவியிலே கூறுகின்றார். விஜயை இளைய தளபதி ஆக்கியதிலிருந்து அவரை முதலமைச்சர் ஆக்குகின்றவரையும் அனைத்துமே அவருடைய தந்தை சந்திரசேகர் அவர்களால் கட்டமைக்கப்பட்டு அல்லது அவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர் கண் முன்னாலே விஜய் அவர்கள் இப்போது முதலமைச்சர் அரியாசனத்தில் அமர்கின்றார். விஜயை பொறுத்தவரையில் என்ன செய்வார், எப்படி செய்வார் என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் வெல்வார் என்று கூறினோம், வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருடைய அரசியல் சூழ்நிலை இனி வரப்போகின்ற நாட்களில் அவர் தன்னை பிரதிபலிப்பார் அல்லது தன்னை பிரதிநிதித்துவப்படுத்துவார். அவர் முழுமையாக இந்த விடயத்திலே தன்னை ஈடுபடுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
பலருடைய ஏக்கங்கள் ஆதங்கங்கள் எல்லாம் வெளிப்பட்டு நிற்கின்றன. இந்த விடயத்திலே இன்னும் ஒரு விடயத்தை மிக நெருக்கமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. மே மாதம் என்று சொன்னாலே எல்லோரும் அதனை சாதாரண மாதம் அல்லது இலேசான மாதம் என்று கடந்து செல்ல முடியாது. மே மாதம் என்று சொன்னாலே அது ஈழத்தமிழர்களின் கண்ணீரும் வலியும் வேதனையும் நிறைந்த மாதம். இந்த மாதத்தில் தான் ராஜபக்சர்களும் எமக்கு அநியாயம் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியின் ஆட்சியும் அநியாயம் செய்தது. காங்கிரஸ் சோனியாவின் ஆட்சியும் அநியாயம் செய்தது. இந்த காலப்பகுதியில் தான் தீர்ப்புகளும் அந்த வலியும் வேதனையும் கோட்டாபாய ராஜபக்ச ஓடியதும் இதே காலப்பகுதி, மஹிந்த ராஜபக்ச அந்தரப்படுவதும் இதே காலப்பகுதி, திமுக ஓடுவதும் இதே காலப்பகுதி, காங்கிரஸ் விலாசம் இல்லாமல் போனதும் இதே காலப்பகுதி என்று ஈழத்தமிழர்களின் தொடர்ச்சி, ஈழத்தமிழர்களிடம் ஒரு முறையான மன்னிப்பை இத்தனை பேரும் கேட்காது விட்டால் அவர்கள் யாருமே இதற்கு விதிவிலக்கு இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்று. தொடர்ச்சியாக இன்னும் ஒரு பின்னூட்டத்தை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். ஈழத்தமிழர்களுக்கு விஜய் என்ன செய்தார், எது செய்தார், அவர் ஈழத்தமிழரோடு ஒருபோதும் தொடர்பாக இல்லை என்று நீங்கள் ஒரு காணொலியை பாருங்கள். 2009 ஆண்டு யுத்தம் தீவிரமடைந்திருந்த போது ஈழத்தமிழர்களுக்காக விஜய் நட்பணி மன்றத்தின் சார்பிலே எல்லா மாவட்ட வாரியான போராட்டங்கள் நடைபெற்றிருந்தன. அதில் மதிப்புக்குரிய பல நெடுமாறன் ஐயா அவர்கள் பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு அந்த ஒருங்கமைக்கப்பட்ட போராட்டத்திலே பேசி இருக்கின்றார். அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியது. வர்ற செய்திகள், பார்க்குற போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் விஜய் ரசிகர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம் என்பது நான் சொல்லி அறிய வேண்டிய நிலைமையிலே இல்லை. அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய தம்பி விஜய் அவர்கள் தலைமையிலே இங்கே தமிழ்நாடு புறாவும் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த உணர்வை நான் மனமாற பாராட்டுகிறேன். இத்தகைய எழுச்சியின் மூலம், இத்தகைய ஒற்றுமையின் மூலம்தான் சகோதர மக்களுக்கு உதவ முடியும். எனவே யாரும் எமக்கு உதவி செய்யவில்லை அல்லது யாரும் எம்மோடு இல்லை என்பதை விட அவர்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை தொடர்பில் இந்த விடயத்திலே பார்க்கலாம். இப்போது இந்த வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக உளவுத்துறையை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டதும் நாம் தான். தமிழக உளவுத்துறையினுடைய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நெருங்கிவிட்டார் அல்லது வெற்றி வாய்ப்பை கடந்து விட்டார் என்று கூறியிருந்தோம். நேற்று முன்தினம், அதற்கு முன்தினமும் கூறியிருந்தோம். அவையும் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இப்போது தமிழகத்தின் வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மிக பிரகாசமாக இருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம். விஜய் வந்த பின்னர் விஜய் கூறியது போன்றோம் போதை வஸ்து கலாச்சாரம், மது கலாச்சாரம், அதே போன்று பாலியல் பலாத்காரம், அங்கு இடம்பெறுகின்ற மாணவர்கள் அல்லது இளையவர்களுடனான போதை வஸ்து விற்பனை மற்றும் பல விடயங்கள் தொடர்பில் பெண்கள் மீதான அத்துமீறல்கள், பெண்கள் மீதான வன்முறைகள் என்கின்ற விடயங்கள் முற்றுப்பெறும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருக்கின்றது. விஜய் வெற்றி பெற்று விட்டார். நாம் கிட்டத்தட்ட கணித்த விடயங்கள் ஒரு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் ஊடகமாக நம்முடைய ஊடகம் ஐபிசி தமிழ் டிவியின் சார்பில் நாங்கள் பார்த்திருந்த இந்த கணிப்பு என்பது ஒரு வகையிலே நிறைவேறி இருக்கின்றது. அந்த வகையில் இதற்கு ஒத்துழைத்த பலர், குறிப்பாக தமிழகத்திலிருந்து கருத்துக்களை பெறுகின்ற போதாக இருக்கலாம் அல்லது பல ஊடகத்துறை மற்றும் சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பலருடைய ஆதரவோடு தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முழுமைப்படுத்த முடிந்தது. அந்த வகையில் பல வேலை திட்டங்கள், எங்களுடைய எடிட்டர், குறிப்பாக இந்த இடத்திலே எடிட்டரையும் மறந்துவிட முடியாது. இந்த காணொலிகளை எல்லாம் மிகவும் வடிவாக உரிய முறையிலே தரக்கூடிய எடிட்டர் மற்றும் பலருடைய ஒத்துழைப்போடு எங்களுடைய 4 கருத்து கணிப்பு காணொலிகளை நாங்கள் முதல் முறையாக தேர்தல் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு தமிழக தேர்தலினுடைய கணிப்பை ஒரு ஊடகமாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த வகையில் அந்த கணிப்பும் இங்கு ஓரளவுக்கு என்பதை விட கிட்டத்தட்ட 95% ஆசன விடயங்களில் தான் 5% மாறுபாடு இருக்கின்றது. மிகுதி அனைத்துமே ஒன்றித்திருக்கின்றது. வெற்றி பெறுவார் என்று கூறியிருந்தோம், 33% கடப்பார் என்று கூறியிருந்தோம், நேற்று முந்தின 41% என்று கூறியிருந்தோம். இப்படி அனைத்துமே இடம்பெற்றிருக்கின்றது. ஆட்சி அமைப்பதும் விஜய் என்று கூறியிருந்தோம். 19ஆம் தேதியும் கூறியிருந்தோம், 23ஆம் தேதியும் கூறியிருந்தோம், அதன் பின்னர் 28ஆம் தேதியும் கூறியிருந்தோம், 2ஆம் தேதி மே மாதமும் கூறியிருந்தோம். இவ்வாறு தொடர்ச்சியாக அந்த வெற்றிகளை எல்லாம் கூறியிருந்தோம். இவ்வாறான சூழ்நிலையில் தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தமிழக தேர்தல் தொடர்பில் ஐபிசி தமிழ் டிவியில் 4 காணொளிகளை வெளியிட்டிருந்தோம். விஜயின் வெற்றி வாய்ப்பு தொடர்பிலும், விஜய் வெற்றியை எப்படி நகர்த்தி செல்லுகிறார் என்பது தொடர்பிலும்
பல இந்த விடயங்களில் பலர் பேசவில்லை. குறிப்பாக ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் ஊடகங்களும் இந்த விடயங்களை கண்டுகொள்ளாத சூழ்நிலையில் ஐபிசி தமிழ் டிவியில் எங்களுடைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் அதனை வெளிப்படுத்தியிருந்தோம். அந்த வகையில் அதனை அவதானித்தவரும் தேர்தலுக்கு பின்னர் எமது கணிப்பினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தன்னுடைய கருத்துக்களையும் எம்முடைய கணிப்புகள் பற்றியும் கூறுகின்றார் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் கிருஷ்ணர் அவர்கள். அவர் கூறுபவற்றை நீங்கள் கேளுங்கள். உலகமே இன்னொரு பக்கத்தில் நிற்கவில்லை. தெளிவாக துணிவாக ஒரு குழப்பம் இல்லாமல் விஜயின் வெற்றியை சொன்ன ஊடகம் உங்களை தான் பார்க்குறேன். மற்றவைகள் சாத்திரம் சொல்கிற மாதிரி வரும் வராதுன்னு சொல்லிக்கொண்டீங்களா. நீங்கள் இடிச்சு வைக்கிறீங்க. இலங்கையில் எப்படி ஒரு மாற்றம் வந்தது, அவன் மாற்றம். இந்த கஸ்பரார் அடிகளார் ஒரு வார்த்தை சொல்கிறார், அது பெரிய ஒரு வார்த்தை. சின்ன பிள்ளைகள் எல்லாம் திமுக போயிட்டு தீய சக்தி போகுதுன்னு சொன்னது. அதில் அந்த பிள்ளைகள் மற்றது பெண்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார். எம்ஜிஆருக்கும் வெற்றியை கொடுத்தது பெண்கள், இங்கேயும் பெண்கள், அடுத்த குழந்தைகள். அப்பா அம்மம்மா விஜய்க்கு போட சொல்லிவிட்டார். எந்த கொள்கையும் அந்த பிள்ளைகளின் வார்த்தைக்கு மேலே எந்த லஞ்சமும் எந்த காசும் அந்த பிள்ளைகளின் பேர பிள்ளைகளோட வார்த்தைக்கு முன்னால தவிடு பொடியானது தான் இது இந்த வெற்றியை காரணம். உங்களோட துணிவு, என்ன பொறுத்தவரை ஊடகத்தில் துணிவு இருக்கணும். அந்த துணிவு உங்கள்கிட்ட கிடக்கு. சரியோ புடியோ விமர்சனங்கள் வாரதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது. அந்த துணிவு தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட தமிழர்கிட்ட இல்லை. தமிழ் தேசியத்தில் ஆய்வாளராக இருக்கிற ஒருத்தர்கிட்டையும் இல்லை. உங்கள்கிட்ட அந்த துணிவு இருக்குது. அதே நேரத்தில் இவர்கிட்டையும் இருக்குது. ஓரளவுக்கு மூதர் கண்ட அந்த பேராசிரியர்கிட்டையும் இருக்குது. ஓரளவுக்கு தெளிவாக துணிவாக சில கருத்துக்களை சொல்லுவேன். தொடரட்டும் உங்களோட பணி, வெல்லட்டும் தமிழினம். டிவிகே கட்சியினுடைய வெற்றி கொண்டாட்டங்கள் மிக மிக பிரம்மாண்டமான அளவிலே தமிழகம் எங்கும் இளையவர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த காணொலிகளை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடிய இருக்கின்றது. விஜயின் தந்தை வெளியே சென்று உள்ளே வருகின்ற போது அவருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய உறவினர்கள் அவரை ஆறத் தழுவி முத்தமிட்டு மகனின் வெற்றியை அவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. ஒட்டுமொத்தமே தமிழகமே ஒரு பெரிய ஒரு தீபாவளி. அதாவது நாம் இந்த தளத்திலே தான் கூறியிருந்தோம், ஜல்லிக்கட்டு புரட்சி ஒன்று தமிழகத்திலே இடம்பெறும் இந்த தேர்தலில் என்று. அந்த ஜல்லிக்கட்டு புரட்சி என்பது இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. அதனை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டியிருந்தோம். ஜல்லிக்கட்டு புரட்சி, உளவுத்துறையின் தகவல், இவையெல்லாம் நாங்கள் ஈழத்தமிழ் ஊடகமாக துணிந்து பேசியிருந்தோம். பலரும் கேட்டிருந்தார்கள், ஒருவேளை திமுக ஆட்சி அமைத்தால் நடக்கப் போகின்றவற்றை கூறுகின்ற போது யார் ஆட்சி அமைத்தால் எங்களுக்கு என்ன நடக்கின்ற, அதாவது திமுக வெற்றி பெறும் என்றால் வெற்றி பெறும், அதிமுக வெற்றி பெறும் என்றால் வெற்றி பெறும், தாவேக வெற்றி பெறும் என்றால் வெற்றி பெறும், அல்லது அதனை மாறி கூறுவதுதான் பிழை ஒழிய சரியை சரியாக கூறலாம். அந்த வகையில் அனைத்து விடயங்களையும் கூறியிருக்கிறோம். ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் சார்பிலும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் ஈழத்தமிழர்களையும் ஏறெடுத்து பார்ப்பீர்கள். ஈழத்தமிழர்கள் விவகாரங்களிலும் அல்லது ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி விடயங்களிலும் உங்களுடைய குரல் வலிமையாக இருக்கும். ஈழத்தமிழர்கள் என்றும் உங்களை நேசிக்கின்ற ஒருவராகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடைய வெற்றி தொடர்பான வாழ்த்துக்களை ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்கள் சார்பில் பொறுப்பு வாய்ந்த ஊடகமாக ஐபிசி தமிழ் டிவியின் சார்பில் உங்களுக்கு தெரிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய பயணம் சிறக்கட்டும், பணிகள் மேலும் சிறக்க நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் கூறி விடைபெறுகிறோம். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி, வணக்கம்.